மதராசி. இந்த டைட்டில வச்சதுமே, நாம அத கேட்டதுமே, ரைட்டு கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியல் சப்ஜெக்ட்டா இருக்குமோ! அப்படின்னு நெனச்சோம். ஆனா, ஏஆர் முருகதாஸ் அவர்கள் கமர்ஷியலா நல்லா கொண்டு போவார்ல, அப்ப கான்ட்ரோவர்சி கொஞ்சம் டவுட் தான்ப்பா. அப்படின்னு நெனச்சு தான் தியேட்டருக்கு போனோம். டவுட் வேணாம் மக்களே! கான்ட்ரோவர்சிலாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த டைட்டில் சார்ந்து படத்தோட கதை நகரம் அப்படின்னு பெருசா இருக்காதுங்க. ஆனா, தமிழ்நாட பத்தி வில்லனோட டயலாக சொல்லுவாப்ல. அங்க மட்டும் தான் டைட்டில் கனெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வித்தியாசம் முதல்ல சொல்ட்டேனா? ரைட்டு. இந்த படத்த எழுதி இயக்கி இருக்கிறது நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்கள். கம்பேக் குடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. ஏன்னா சிக்கந்தர்ல சிக்கி சின்னாபின்னமானாரு. அதுக்கப்புறம் எப்படியாவது கம்பேக் குடுப்பார்ன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஒரு உண்மைய சொல்லிர்றேன், கம்பேக் குடுத்துட்டாரு. அப்பேற்பட்ட படம் தான் இது. இந்த படத்துல நடிச்சிருக்கிறது எஸ்கே, விதுத் ஜமால், ஷபீர், ருக்மிணி. சினிமாட்டோகிராஃபி சுதீப் எலமனுங்க. இவர் யார் தெரியுமா? ஐயப்பனும் கோஷியும் படம் பார்த்திருப்பீங்களே. அந்த படத்துல சினிமாட்டோகிராஃபர் இவர்தான். அதுவும் அந்த படத்துல நடிச்சிருந்தால பிஜு, அவர்தான் இந்த படத்துல மதராசிலையும் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த ஐயப்பனும் கோஷியும் படம் பார்த்ததும் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் அப்பயே முடிவு பண்ணிட்டாங்க, பிஜு நம்ம படத்துல இருக்கணும்னு. அவரை மட்டும் கூட்டு வராம அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபரையும் சேர்த்து கூட்டு வந்திருக்காரு. இந்த படத்தை எடிட்டரா ஒர்க் பண்ணிருக்க ஸ்ரீகர் பிரசாத் அவர்கள். இந்த படத்துக்கு இசை நம்ம அனிருத் அவர்கள். படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸுங்க. ஓகே, இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கம் போல சில முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். இந்த படம் இந்த திடீர் தளபதின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்குங்க. அதாவது இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது, பரவாயில்லப்பா விஜய் சார் கரெக்டான ஆளுகிட்ட தான் துப்பாக்கியை கொடுத்துருக்காரு அப்படின்னு நீங்களே சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல படம் தான். துப்பாக்கியை வச்சு கதையை ஃபுல்லா மூவ் பண்ணியிருக்காருங்க நம்ம முருகதாஸ் அவர்கள். அதான் விஜய் சார் அந்த கோட் படத்துல எஸ்கே கிட்ட துப்பாக்கியை கொடுத்தாரா, இது நல்லா இருக்கே, இதை வச்சு நம்ம ஃபுல் படம் எடுத்தா எப்படி இருக்கும்னு அப்படி மைண்ட்ல வச்சு அந்த படத்தை எடுத்திருக்காரு. படம் முழுக்க துப்பாக்கி தான். படத்தோட கதை இருக்குல்ல, அதுவே துப்பாக்கியை பேஸ் பண்ணதான். விஜய் சார் நடிச்ச துப்பாக்கி படத்துக்கு அந்த டைட்டில் வச்சிருப்பாங்களே, ஆனா அந்த டைட்டில் இந்த படத்துக்கு வச்சிருக்கணும். ஏன்னா எங்க பார்த்தாலும் துப்பாக்கி துப்பாக்கி துப்பாக்கி, தமிழ்நாட்டுக்குள்ள துப்பாக்கி எந்த அளவுக்கு கொண்டு வந்து விற்க போறாங்க, இதை வச்சுதான் ஃபுல்லா கதையை நகர்வே இருக்கு. சோ ஒரு துப்பாக்கி இவர் கையில கொடுக்கப்பட்டுச்சா விஜய் சார் மூலமா, இந்த படத்துல ஒரு காட்சி ஒன்று வருங்க. ஆயிரக்கணக்கான துப்பாக்கிகள் எல்லாத்தையும் கடல்ல தள்ளி விட்டுருவாப்ல யார் எஸ்கே அவர்கள். இது அவரு கேட்டு வச்ச சீனா இல்ல முருகதாஸ் சாரே வச்ச சீனான்னு தெரியல. ஆனா படத்துக்கு அதனால ஆப்டா பொருந்து இருக்கு. அதே போல இந்த நேர்கொண்ட பார்வை படம் பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் அஜித் சாருக்கு வச்சே ஆகணும்பா ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் ஆக்ஷன் சீன் அப்படின்ட்டு ஒரு சீனை வச்சிருப்பாங்க. அதாவது அவருக்கு மாத்திரை போட முடியாம அந்த நேரத்தில் அவர் எவ்வளோ ஆங்கரா மாறுவாரு. அதுக்கப்புறம் ஃபைட் சீனு, வீலிங் அடிக்கிறது, இதெல்லாம் பார்த்துருந்தோம். எங்க படத்துல இது போல காட்சி இல்லைனாலும் தமிழ் ஆடியன்ஸ்க்காக வச்சிருந்தாங்க. அந்த சீன் இருக்குல்ல, பர்டிகுலர் சீனு, தம்பி அவர் இதெல்லாம் போட்டாருன்னா ஓகே மாத்திரலாம், அப்படி இல்லைன்னா மாட்டினா சிக்கி சின்ன பண்ண ஆயிடுவேன். இந்த ஒரு சீனை ஒரு படம் ஃபுல்லா எடுத்து அப்படி இருக்கும். அதான் இந்த படம் மதராசி.